உங்களுக்கு தெரியுமா உலகம் அழிய போதா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட விஷ்ணு. வெல்கம் டு வி ஸ்குவாட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பாருங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓரா ஃபிஷ்ஷை பற்றியும் நம்ம ஆங்குலர் ஃபிஷ்ஷை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வந்திருக்கு, ஸோ ரொம்ப டீப் சீக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கரெக்ட் தான். ஓரா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 அடியிலேருந்து 3280 அடி வரைக்கும் வாழுமாங்க. ஸோ கடலுக்கு அடியில் இருக்கிற டார்க் சீன் சொல்லுவாங்க. ஸோ யாருமே அவ்வளோ அடிக்கு கீழே நீந்தி போகவே முடியாது, இது வரைக்கும் போனதும் கிடையாது. ஒரு எல்ஐசி பில்டிங்க 2 மடங்கா போட்டா எவ்வளவு தூரம் இருக்கும்? ஸோ அத்தனை அடிங்க. அது மேல வரணும் அப்படின்னாலே பல கிலோமீட்டர் நீச்சல் அடிச்சு தான் அது மேல வர முடியும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ திருப்பி நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. That's an oarfish. Holy shit, that's they've almost never been seen live. They live a mile deep. Come up here. இந்த ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து மேல வந்துருச்சு. ஸோ இது ஏதோ ஒரு அழிவு வந்து நமக்கு நடக்க போகுது அப்படின்னு ஜப்பானும் பிலிப்பைன்ஸும் இதுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த ஃபிஷ் கீழே இருந்து மேல வரவே வராது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா கன்ஃபார்மா சுனாமி வரும், இதெல்லாம் எர்த்குவேக் வரும் அப்படின்றத ஜப்பான் மக்களும் பிலிப்பைன்ஸ் மக்களும் இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோ நிறைய பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மீன் வந்து கீழே இருந்து மேல வந்திருக்கு, ஸோ ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ நடக்க போகுது. அது எப்போ இன்னைக்குன்னா தெரியல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேங்லர் ஃபிஷ். ஸோ இது இருக்கிறதுல ரொம்ப மோசங்க. அதுவாச்சும் பரவாயில்ல, 3000 to 4000 அடி கீழே தான் இருக்கும். ஸோ இது 2000 to 6000 அடி கீழே இருக்கும். இது யாராலையும் பார்க்க முடியாது. இந்த 2 மீன் எத்தனை நாள் உயிர் வாழுன்றது இது வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. சயின்டிஸ்டாலே அது முடியல. சயின்டிஸ்ட் இதை ட்ரை பண்ணிட்டு கீழே வரைக்கும் போயிருக்காங்க. சில சயின்டிஸ்ட் கண்ணில் தான் அது மாட்டும். இது மாட்டினாலே அது அபூர்வம் தான் சொல்றாங்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. திருப்பி நான் உங்களுக்காக போடுறேன், இந்த வீடியோ திருப்பியும் பாருங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது டீப் சீ பிரெடேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதோட ஃபிஷ்ஷோட ரொம்ப அடியில் இருக்கக்கூடிய ஃபிஷ். இது நீங்கள் மூவிஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. இதோட ஃபிஷ்ஷோட வந்து கொடூரமான பல்லு, ஸோ பெரிய வாய், அப்படியே தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் மாதிரி இருக்குமா. ஸோ அதை வச்சு தான் இது வந்து மீன் வந்து சாப்பிடுவோம்னு சொல்றாங்க. இது டக்குன்னு இது ஃபாஸ்ட்டாக நீந்த தெரியாது. ஃபாஸ்ட்டாக போய் நீச்சல் அடிச்சுலாம் எந்த மீனையும் பிடிச்சி சாப்பிடாது இது. ஸோ இது தலைக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு தூண்டில் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு முனையில வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும். ஸோ இருக்கிற டார்க்ஸ் இதுல ஸோ அந்த லைட் எரியறதை பார்த்து சின்ன சின்ன டீப் சீல இருக்க சின்ன சின்ன மீன்களா இருக்கு. இது அந்த லைட்டை பார்த்துட்டு எல்லாம் கிட்ட வரும்போது அழகா இது பிடிச்சி சாப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நீமோ மூவிஸ்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. மூவி பார்க்காதவங்க திருப்பி போய் பாருங்க, அந்த சீன் மட்டும் பார்க்க சூப்பரா இருக்கும். கடலுக்கு கீழே ஏதோ பெரிய விஷயம் நடக்குது அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ உலகம் என்னைக்கு அழியும் அப்படின்றது நம்ம கையில கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, உலகம் என்னைக்குமே அழியாது. உலகத்துல வாழ்ற நம்ம தான் அழிவோம். ஸோ உலகம் என்னைக்குமே அப்படியே தான் இருக்கும். வாழ்ற நம்ம தான் அழிவோம். ஸோ என்னைக்குமே நம்ம பண்ற கர்மா நம்மளே வந்து தாக்குன்றது ரொம்ப ரொம்ப உண்மை. கர்மா இசையா பூமராங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ரிலேஷன்ஷிப்லயும் சரி, லைஃப்லயும் சரி, நம்ம என்ன நல்லது பண்றோமோ என்ன கெட்டது பண்றோமோ அதுதான் நமக்கும் வரும், நம்ம பேக்ல வர ஜென்ரேஷனுக்கும் வரும். நம்ம பசங்களுக்கும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, நம்ம ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா நம்ம பின்னாடி வர ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம முன்னோர்கள் கொடுத்த சில ஏரி, குளம், இந்த கோவில்லாம் கட்டினது ஏன் கோவில் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிலை இடிச்சா நமக்கு ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொன்னா கோவில் வச்சு விட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னா அதையும் இடிச்சு பிளாட் போட்டு வித்துருப்பாங்க. ஸோ அதனால முன்னோர்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கு மேல இடத்துக்கு மேல பொண்ணு மேல ஆசைப்படுவோம் தெரிஞ்சு கோவிலாம் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. கன்ஃபார்மா உலகத்துல தான் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியும். இன்னைக்கே உலகம் அழியுது அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான். நாளைக்கே உலகம் அழியுது அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ண, நான் அதை பத்தி எடுத்து பேசுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.